வணக்கம். 50 வயசு ஆனவங்களுக்கு, அதுக்கு மேலே ஆனவங்களுக்கான டிப்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன். அடுத்தது என்ன டிப்ஸ் அப்படின்னா, நிதானம். நம்ம 50 வயசு வரைக்கும் வேணால் எப்படி வேணாலும் ஓடலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் 50 வயசுக்கு மேலே உடல்நிலையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதையே அனுபவிக்க முடியும். அப்போது நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கணும். முதல்ல மனசை கரெக்டாக வச்சிட்டோம்னாலே நோய் கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு முதல் ஸ்டெப்பு கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் அந்த கோபத்தால் என்ன விளையுது, நன்மையா அப்படின்னு பார்க்கும்போது நன்மைகள் கம்மியாக தான் இருக்கும், தீமைகள் தான் அதிகமாக இருக்கும். அது நம்மளை தான் திருப்பி தாக்கும். கோபங்கிறது நம்ம எதிராளியை தாக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு கோவப்பட்டோம்னா அவங்க அசால்ட்டாக நம்மளை கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிறது நம்மளை தான் தாக்கும், நம்ம மனசை தாக்கும். மனசை தாக்கும்போது நம்ம உடல்நிலையில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் வெளிப்படும். அப்போது 50 வயசுக்கு மேலே நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நன்றி.